நாகார்ஜுனா சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 3 மேசை கரண்டி, பச்சை மிளகாய் 12, உப்பு தேவையான அளவு, நெய் 1 தேக்கரண்டி, சோயா சாஸ் 1½ தேக்கரண்டி, சோள மாவு 4 மேசை கரண்டி, சில்லி பிளேக்ஸ் தேவையான அளவு. ஓகே, சோ ஸ்டவ் மேல கடாய். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல என்ன இருக்குன்னு எஸ், தெரியும். சில்லி இருக்கு, உப்பு இருக்கு, நெய் இருக்கு, சில்லி சாஸ் இருக்கு. அது சோயா சாஸா? சோயா சாஸ் இருக்கு. இந்த சில்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சொல்லவா? நகைச்சுவை வச்சிருக்கீங்களா? என்னை வந்து லவ் பண்ணும்போது, ஓகே, என்னை லவ் பண்ணும்போது சிவா தான் ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. திடீர்னுனா நான் வந்து வெளியில் போயிருக்கேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் இந்த மனுஷன் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது எனக்கு வீட்டில் இவர் லவ் பண்ணுற விஷயம் எங்கள் அம்மா மட்டும்தானே எனக்கு. என் தங்கச்சி உட்காந்து அப்போ குட்டி பொண்ணு அவள் படிச்சுட்டு இருக்கா. அம்மாவை தான் சோஃபாவில் உட்காந்துருக்கா. நானும் வந்துட்டேன். இந்த பையன் வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. என்னோட இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேக்கப் டச் பாய் கிட்ட வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு கையில் ஒரு மோதிரத்தோட வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட பேசுறாரு. இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்கணும், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு பயங்கரமா எனக்கே வந்து யாரா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி என்னையா என்னடா இது. அம்மா வந்து என் பொண்ணையா, சரி நீங்க ரொம்ப சீரியஸா லவ் பண்றீங்களா, இப்போதானே பாத்தீங்க, இப்போதானே 2 பேரும் ஷூட்டிங்ல பாத்தீங்க, நான் அவ்வளோலாம் பேசுறாங்க. உடனே சரி நேராக ஃப்ரிட்ஜு தரங்க. ஃப்ரிட்ஜில் வந்து பச்சை மிளகா பேக் இருக்கு. ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லு பண்ண. இது வரைக்கும் பொண்ணுங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து சிவாஜி படமே வரல உண்மை. அப்புறம் சிவா தான் நேரா போய் கிச்சன்ல இருந்து ஃப்ரிட்ஜை திறந்தாரு, பார்த்தாரு, பச்சை மிளகாய் எடுத்தாரு. அவர் ஃப்ரிட்ஜ் ஒருத்தர் என்ன அதே ஸ்டைலா? எனக்கு தெரிஞ்சு ரீக்ரியேட் அங்க இருந்தா பண்ணிருக்காங்க, அங்க இல்ல இங்க இருந்தா பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பாக்குறாரு. கண்ணுல இருந்து தண்ணி வருது. நான் சொன்னேன் ப்ளீஸ் சிவா ப்ளீஸ். அப்ப சிவான்னு கூப்பிடு. சிவா இல்ல சிவுன்னு. சிவா ப்ளீஸ் போங்க, வாஷ்ரூம் போங்க. அங்க போய் என்ன சீன் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா பண்ணி காமிச்சாரு. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதே சீனா அப்படியே நான் வந்து ஒரு படத்துல பார்த்தேன், ரஜினிகாந்த் சார் படத்துல. நம்பவே முடியல. இப்போ நம்ம வந்துட்டு போலாமா, சமைப்போமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் எவ்வளவு கிலோ சிக்கன் இது? இது வந்து 1/2 கிலோ சிக்கன். ஸோ இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நான் இது முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. ஸோ நான் வந்து இந்த சில்லி இருக்குல்ல, இது இந்த சீட்ஸோட தான் இருக்கணும். டிவைட் பண்ணிக்கணும் சில்லியை. இந்த ஆமாம், இந்த ஒரு பவுல் கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு, ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு. இல்ல இப்போ நம்ம வந்துட்டு இந்த கீர்ன மாதிரி தான் வந்துட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணுமா, இல்லனா அந்த சாப்பா கட் பண்ணுவோம்? இல்ல ரவுண்ட் ரவுண்டா போடக்கூடாது, இந்த மாதிரி நீட்டா தான் போடணும். அப்பதான் அதோட ஸ்பைஸ் வந்து பிளெண்ட் ஆகும் போய் சிக்கனோட. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் எங்க வீட்டில் உப்பு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஃபேட் நம்ம கொடுக்குறோம் சிக்கனுக்கு. ஓகே, அது இன்னொரு ஸ்பூன் கொடுங்க. இன்னொரு ஸ்பூன். எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ எடுத்துக்கோங்க, வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க. ஏன் என் வீட்ல ஸ்பூன் இல்லையா? அப்படி சொல்லுங்க. இல்லங்க, என் வீட்ல இருந்து இல்ல ஸ்பூன், உங்க வீட்ல மட்டும் தான் ஸ்பூன் இருக்கா? ஸ்பூன் கூட இல்லாம அவங்க அங்க கிளம்பி வந்து ஒரு இல்லாத வீட என் வீட்ல எடுத்துங்களா? அன்பா சொல்லிட்டேங்க, வீட்ல இருந்து எடுத்துட்டு போங்க. என்ன என் அக்கா வீட்டுக்கு தானே நான் கொடுக்குறேன். சரி, சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அவரு கல்யாணத்தை வெறுத்துருவாரு. அதான் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதுதான் தெரியல, பாப்போம். இப்போ நம்ம வந்து இதை மேரினேட். எனக்கு வந்து இந்த ஸ்டைலா கரண்டி போட்டு கலர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி, ப்ளீஸ் தம்பி. நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணணும். எஸ் யா, இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணி அப்படியே ஓரமா வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் கேம்லாம் விளையாடிட்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி என்னங்க நாங்க தான் கேம் விளையாட சொல்றோம், எனக்கு வேற கலக்குறீங்களே. அது வரைக்கும் அது கொஞ்சம் செட் ஆகட்டும். சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா லவ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஊடலும் இருக்கும் இல்லையா? ஊடலுக்கு அப்புறம் தான் கூடல் இல்லையா? சோ அப்படி அவங்க என்னைக்காவது உங்க மேல கோச்சிட்டு கிச்சன்ல இதை தூக்கி டம்முன்னு இப்படி வச்சு, அதை தூக்கி டம்முன்னு அப்படி வச்சு கோவமா சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்கள கூல் பண்ற மாதிரி ஒரு அவங்க அப்படியே உருகுற மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடணும்னா நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை,
பெண்ணே உன்மேல் பிழை ஓ நில்லாமல் நீங்கிடும் தேரகை நெஞ்சுக்குள் நீங்கிடும் தாரகை பொன்வண்ணம் சூடிய காரிகை பெண்ணே நீ காஞ்சனை ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்த அந்தாதி. சோ இப்போ நம்ம வந்துட்டு இது சமைச்சிடலாமா? சமைக்கலாமா? டெஃபினட்டா. சரி ஓகே, முதல்ல ஆன் பண்ணுங்க வாங்க தம்பி. பாடா கரெக்டா ஆன் பண்ணிட்டே, இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊத்திருக்கமா? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தாராளமாக பெரிய ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். டேபிள் ஸ்பூன். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த மேரினேஷன் பண்ணி வச்சோம்ல பாய்ஸ். சாரி பண்ணத மாட்டேங்கிறீங்களே. இல்ல நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா அவரோட வீட்ல பல பேருக்கு அவர் சமைச்ச அதே எண்ணெயில ஊத்தி வேஸ்ட் திருப்பியா? சரி ஓகே, பாத்துருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறின இந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ இதுல போட போறோம். இது வந்து குயிக்கா ஆகக்கூடியது தான். ஓகே. ஓ, இது இவ்ளோ சிம்பிளா? என்னங்க இது இவ்வளவு நல்லா இருக்கு. இவ்வளவு சிம்பிளான ஒரு சிக்கனா? ஆஹா. சோ இது இப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா வந்துட்டு என்ன ஆகும்? கிண்டவே வேணாம், கொஞ்ச நேரம் அது வேகட்டும். மூடி கேட்ட உங்க வீட்ல மூடி இல்லையோ? என் வீட்ல வந்துட்டு மூடி கனி திருடிட்டு ஓடி எவ்வளோ போயிடுறாங்க. வாட்டி மூடி மூடி மூடின்னு. இப்பவே அந்த இப்போ ஸ்லோ பண்ணிடலாம். சில்லி அந்த வாசனை வருது. அந்த சோயா அந்த இது சாஸ். சோ ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா நம்ம ஆமா, இது பண்ணி அந்த ஹை போல் ஃப்ளேம்ல குக் ஆகுற வரைக்கும் நமக்கு தெரியும். பண்ணிட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு. ஆமா, அந்த இப்போ எவ்வளவு கார்ன் ஸ்டார்ச்? ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். தண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா போட்டு இந்த பவுல் ஃபுல்லா நம்ம கரைச்சு வச்சிரணும். பாத்தீங்களா சால்ட் பேஸ்ட் ஸ்டைல். That's it. We done. என்ன கனி இவங்களை டான்ஸ் ஆட வச்சிரலாமா? ஆமா, இவங்க ஒரு நல்ல கப்பல், அழகான கப்பல், லவ்வபிள் கப்பல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அது இன்னைக்கு நம்ம செட்ல நம்ம ஷோலையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா உங்க லவ் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க 2 பேரும் நல்ல டான்சர்ஸ் அப்படின்றதும் உலகத்துக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களை சாதாரணமா டான்ஸ் ஆட விட்டா மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஸ்பெஷல் டான்ஸ் ஆடணும். உங்களுக்காக ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆட போறீங்க. ஓகே, சோ மை டியர் DJ, ப்ளீஸ் ப்ளே தி சாங். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி. Okay, இப்போ it's time to taste. Please come to the stage. என்னதான் இருந்தாலும்
ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வருமே